Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரவை புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப ஈஸி. கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்ல பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இந்த புட்டை ஈஸியா பண்ணலாம். இந்த புட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் சொல்ற ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இந்த புட்டு ஈஸியா நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா 1.5 கப் ரவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இத 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபிளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சு கைவிடாம 10 நிமிஷம் இந்த ரவையை நல்லா வறுத்து எடுங்க. ரவை பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். இப்ப என்னுடைய ரவை பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. எல்லாமே பார்த்தாலே நல்லாவே உங்களுக்கு. இப்ப கடாய் ஆஃப் பண்ணிட்டு இத லைட்டா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதுல வெதுவெதுப்பு தன்மை இருக்கணும். சோ லைட்டா மட்டும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். இதுல 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சால்ட் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட் நல்லா கரைஞ்சு வரட்டும். நான் எடுத்துக்கிற கப்ல 1/2 கப் தண்ணி மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரவை பாத்தீங்கன்னா லைட்டா ஆறிடுச்சு. இப்ப நம்ம உப்பு தண்ணிய கொஞ்சமா தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி ஃபுல்லா நமக்கு தேவைப்படாது. வறுத்த ரவையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணியை தெளிச்சுதான் இந்த புட்டை நீங்க மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே நிறைய தண்ணி ஜாஸ்தி ஊத்திடக்கூடாது. சோ கையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா தெளிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ரவை இன்னும் சாஃப்டா இருக்கும். இப்ப நான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரவையும் லைட்டா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல ஒரு கைப்பிடி தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முழு தேங்காயை திருக்கி எடுத்துக்கிட்டேன். அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்ல அப்படின்னா கைகள்ல கூட நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஆட் பண்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபைனலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாசனைக்காக பாத்தீங்கன்னா 4 ஏலக்காயை தட்டி எடுத்திருக்கேன். எகெயின் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபைனலா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல கொஞ்சோண்டு தண்ணி வச்சு 10 நிமிஷம் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்ப இட்லி பாத்திரம் ரெடியா இருக்கு. அது மேல பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹை ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாக்கலாம். இப்ப 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க புட்டு எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்குன்னு. நீங்க கைகள்ல கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா சாஃப்டா இருக்கணும். ஒருவேளை சாஃப்டா இல்லாம உங்களுக்கு ராவா இருக்குன்னா எகெயின் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் லைட்டா 2 தடவை தண்ணி தெளிச்சு ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வெந்த புட்டு எல்லாத்தையும் நான் வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் மீதி இருக்கிற திருகின தேங்காவை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம். ஃபைனலா இந்த தேங்காய் ஆட் பண்றப்ப நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 1.5 கப் ரவைக்கு 3 கப் பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிற கரண்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த சைஸ். சோ இந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா 3 கப் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்வீட் தான். ஏறவும் இல்ல லைட்டா இறங்கவும் இல்ல. கரெக்டான ஒரு லெவல்ல இருக்கு. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லயே பாத்தீங்கன்னா சுகர் 2 மினிட்ஸ்ல நல்லா மிங்கிள் ஆயிடும். சோ எல்லா இடத்துல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மெல்ட் ஆயிடும் சுகர். அவ்வளவுதான் கைஸ், சூப்பரான ரவை புட்டு எப்படி பண்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த புட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ஸ் தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.